வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த அதிகாலை பொழுதில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி, எல்லா வீடுகளையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயத்திற்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். அதாவது இன்னைக்கு எல்லாம் பிள்ளையாரை உத்வாகனம் செய்யணும்னு அந்த புனர் பூஜை செய்து முடிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குழந்தை வரம்ங்கிறது நிறைய பேருக்கு அந்த காலத்தில் நிறைய கடவுள் வெள்ளமாக கொடுத்தாரு. எல்லா வீடுகள்லையும் குழந்தை செல்வம் அவ்வளவு இருந்தது. சரி, அது நம்ம நாட்டோட மக்கள் தொகை அது இதனால எல்லாருமே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் விரும்பி ஆசைப்பட்டு நல்ல ஒரு குழந்தைய ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணினா கூட அந்த குழந்தை வரம்ங்கிறது ரொம்ப ஒரு அது என்ன பண்ணுறது, ஒரு அதிசயமாக போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் நம்ம இந்த தெய்வத்தோட அருள் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நான் சில ஸ்டெப்ஸ் எடுத்ததுக்கு நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன்னா எவ்வளவோ பேர் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்புகள் சக்ஸஸ் ஆகாமல் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. அதில் முதல்ல என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்தவுடனே நான் குருவாயூரப்பனை தான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணினேன். அது மாதிரி குருவாயூரப்பனுக்கு அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வியாழக்கிழமை சந்தனம் குங்குமம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு பொட்டு, அவருடைய அந்த இந்த அவருடைய அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டே வரணும். அது முடிய போகிறப்ப நமக்கு ஒரு நல்ல செய்தியாகவே கிடைச்சது. அதனாலேயே அவனுடைய பேரும் குருவாயூரப்பன் பேர் சார்ந்து தான் வச்சேன். இன்னைக்கு குழந்தை அவன் வாட்டுக்கு இருக்கான். உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யுது, அவன் வாட்டுக்கு இருக்கான். அதே மாதிரி பையனோட வாழ்க்கைக்கும் எப்படியும் நல்லபடியாக ஒரு வம்சாவளி வாரிசு நமக்கு வரணுங்கிற அந்த ஆதங்கத்தில் எவ்வளவோ கடவுளுக்கு செய்ய வேண்டியது நிறைய செய்துக்கிட்டு தான் வர்றேன். இப்பையும் செய்கிறேன். அதில் இப்போ யூடியூப்பில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மா ரொம்ப அருள் செய்கிறாங்க. நம்ம ரொம்ப நம்பிக்கையாக அவங்க பாதத்தில் போய் நம்ம விழுந்தோம்னா நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக நமக்கு செஞ்சு தராங்க. அதில் அந்த என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் இந்த கோவிலுக்கே போயிட்டு அங்கே போய் தர்ஷன் பண்ணிவிட்டு காணிக்கை செலுத்தி அங்கே நெய் பிரசாதம் தருவாங்க. பிஃபோர் கன்சீவ் ஆகிறதுக்குன்னு அவங்க சாமிக்கிட்ட வச்சு பிரசாதம், நெய் பிரசாதம் தருவாங்க. அதை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. குங்குமம் எல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இதை அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 48 நாள் காலையில் வெறும் வயிற்றில் சாமிக்கிட்ட குளிச்சுட்டு மடியாக அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மாதிரி என்னுடைய லெவலுக்கு நான் வீட்டில் அந்த சுதா ரகுநாதன் மேடம் பாடுற அந்த முல்லை வனம் நிற்கும் தாயே அந்த பாட்டை வீட்டில் எப்பயுமே ஒலிக்க செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசு பூரம் பிரார்த்தனையில் இருக்கும், எங்கள் வீட்டில் குழந்தை வரணும், அதை பூரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போது அதுலேயே நான் பார்த்துட்டு வரப்போ திருவெண்காட்டு பதிகம்னு ஒன்று இருக்குது. அந்த திருவெண்காட்டு பதிகம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தை அந்த தெய்வத்தோட அருளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை தான் அந்த திருவெண்காட்டு பதிகம் சொல்லுது. ஸோ 48 நாள் வீட்டில் அதை ஒலிக்க செய்தோம்னாலே நம்மள அறியாமல் நம்ம வீட்டுக்கு அந்த நல்ல செய்தி வந்துடும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருக்காத்த அம்மன்னு ஒரு குழந்தை பாடுற மாதிரி ஒரு சின்ன அந்த மழலை வாய்ஸில் அந்த குழந்தை பாடுது, சின்ன குழந்தை வாய்ஸு, அதையும் போட்டுகிட்டே இருப்பேன். டெய்லி காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், மத்தியானம் 3 பாட்டுமே டெய்லி வீட்டில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். குழந்தைங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்க ஊரில் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே தான் இருக்காங்க. ஆனால் நான் வீட்டில் எங்கள் வீட்டு தெய்வத்தை, எங்கள் குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணி நான் அந்த பாட்டை போட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி அதுக்கும் ஒரு கடவுள் கண்ணை திறந்து பார்த்துருக்கார், ஒரு நல்ல செய்தி கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லையும் நம்ம திருவெண்காட்டு பதிகம், முல்லை வனம் நிற்கும் தாயே, அந்த கர்ப்பரட்சாம்பிகை பாட்டு, அந்த கருக்காத்த அம்மன், அந்த குழந்தை பாடுற பாட்டு நம்ம போட்டுக்கிட்டே கடவுளை மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அதுவும் போக நான் மருமகளையும் மகனையும் தேன் பாட்டில் சின்னதாவோ பெருசாவோ தேன் வாங்கி சின்ன குழந்தைங்க கையில் கொடுக்கணும். அதுதான் புத்திரபாகியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு.
அந்த தேன் வாங்கி அந்த குழந்தை நாக்கில் கூட தடவி விட்டுட்டு அந்த குழந்தைக்கு அந்த தேன் பாட்டில் தானமாக கொடுத்துடணும். 3 குழந்தையோ 5 குழந்தையோ எத்தனை குழந்தைக்கு முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பாட்டிலோ பெரிய பாட்டிலோ எப்படி வேணால் வாங்கி தரலாம். உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி மாதம்னு இல்லை, எந்த மாதத்தில் வேணால் அம்பாள் கோவிலில் நல்ல ஒரு டஜன் வளையல், அழகான வளையல் வாங்கி அம்மாவுக்கு சாத்தி உங்களுடைய கையில் நான் வந்து இந்த வளையலை சமர்ப்பிக்கிறேன். என் வீட்டில் எனக்கு அந்த குழந்தை யார் மருமகளோ இல்லை மகளோ அவங்க வந்து போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு என் வீட்டில் வளைகாப்பு வர மாதிரி செய்யுங்க அப்படின்னு நானும் போய் கோவிலில் வளையல் சாத்திட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் வளையல் சத்தம் கேட்கணும், வளைகாப்பு வரணும், குழந்தை வரணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் செய்தது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பலனை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே நிறைய குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் மழலை சத்தம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு இந்த கல்வி சாமான், பேனா, பென்சில், நோட்டு அந்த மாதிரி இதை வந்து 4-5 குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அது எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, நிச்சயமாக வாங்கி கொடுங்க. அது வந்து நல்ல குழந்தைங்களோட அறிவு, அந்த புத்திசாலித்தன்மை நல்ல இதாகும், கலைமகளோட அந்த அறிவு வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் செஞ்சேன். அந்த குழந்தைங்கள வாங்கி கொடுக்க சொன்னேன், என்னுடைய மகளையும் மருமகனையும் வாங்கி கொடுக்க சொன்னேன். அவங்க அதை செஞ்சாங்க. அதனால் நமக்குன்னு உள்ளது வந்து நமக்கு கடவுள் கொடுக்காம போக மாட்டார். நல்ல நம்பிக்கையோடு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சஷ்டி, கந்த சஷ்டி கவசம் டெய்லி வீட்டில் போடுவேன். அங்கே என்னுடைய மகன் வீட்டுக்கு போயிருக்கிறப்பையும் டெய்லி சாயந்தரம் கந்த சஷ்டி கவசம் 6 மணி ஆனவுடனே விளக்கேற்றி வச்சுட்டு நான் போட்டுருவேன். இந்த சஷ்டி கவசம், அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. நம்மளை கண்ணை திறந்து பார்க்குறாரு உண்மையிலே. அதுவும் போக குழந்தைங்க ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் செக்கப்பும் பண்ணிட்டு தான் வரணும். எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து தப்பிச்சிக்க கூடாது. 2 பேருமே பெரியவங்க அட்வைஸ் கேட்டு ஒரு தடவை போய் டாக்டர் அம்மா பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய எவ்வளவோ அவங்க வந்து பிரசவம் பார்த்துருப்பாங்க, அந்த அம்மாவோட அந்த இது வந்து படுறப்போ நிச்சயமாக அது வந்து நல்லபடியாக ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொல்லுவாங்க, என்ன செஞ்சுக்கணும், என்ன மாத்திரை சாப்பிடணும், என்னன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம கேட்டுக்கணும். அதுபடி நம்ம நடந்தோம்னாலே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். வீட்டில் பெரியவங்களோட எண்ணங்களும் நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை வரணும் அந்த சிந்தனை வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்னுடைய வீட்டில் நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் என் குழந்தைங்களுக்காக என்னுடைய மனசை வந்து அந்த அளவு நான் எடுத்துகிட்டு போகிறதுனால ஏதோ கடவுள் கண்ணை திறந்து பார்க்குறான்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த வரம் கிடைக்கணும், எல்லாரும் வீட்லேயும் மழலை செல்வம் வரணும், எந்த திருமணமான பிள்ளைங்க வந்து குழந்தைங்க வரணும்னு ரொம்ப வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 1-2 கடவுள் எவ்வளோ கொடுக்குறாரோ அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு, அது ஆணோ பொண்ணோ ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக அந்த குழந்தையோட அந்த தாக்கம், மனசில் இருக்கிற அந்த தாக்கத்தை தீர்த்து வைக்கணும். கர்ப்பரக்ஷாம்பிகையும் திருவெண்காட்டு சிவபெருமான் புதன் ஸ்தலம் அவரையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா குழந்தைகளை வரம் வேண்டி இருக்கிற அந்த தம்பதிகளுக்கு நிச்சயமாக கையில் ஒரு குழந்தைய கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். நீங்கள் என்னுடைய பதிவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எப்பயுமே எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அதே மாதிரி உணவில் வந்து கட்டாயம் பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், செவ்வாழைப்பழம் டெய்லி அவங்க வந்து எடுத்துக்கிட்டே தான் வரணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது டெய்லியோ செவ்வாழைப்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இது வந்து தொடர்ந்து அவங்க வந்து டெய்லியே ஏதானும் ஒரு வகையில் சாப்பிட்டுக்கிட்டே, அது நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தாலும் சரி, இல்லை பச்சையாக எடுத்து சாப்பிட்டாலும். நட்ஸுங்கிறது வந்து விதை, அது அந்த விதை பொருட்கள், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வயிற்றுக்குள்ளே போக போக அந்த கரு தாங்குகிற அந்த இடத்த வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து, அது வந்து இயற்கையாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த நட்ஸுங்கிறது விதைகள், நல்ல காய வச்சு முத்தின விதைகள் நம்ம சாப்பிட சாப்பிட அது வந்து அந்த
குழந்தை உருவாகிறதுக்கான அந்த தெம்பை கொடுத்து, அந்த சத்து கொடுத்து, அந்த குழந்தைங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அதனால தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அந்த திருமணமான பிள்ளைங்கள வந்து எப்பயுமே கம்பல் பண்ணுவாங்க. அதில் செவ்வாழை வந்து ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ ஒரு உதவி செய்யும் அவங்களுக்கு. ஸோ இதை கட்டாயம் எடுத்துக்கணும் எல்லாரும். அது சாப்பிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. ஒரு தடவை நட்ஸ் வாங்கிட்டா கூட கொஞ்சம் ஒரு 4 நாள் பருப்பு டெய்லி சாப்பிட்டா கூட போதும். 2 பேருமே எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.